பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பான்னு சொல்லி விஜய் பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கு. பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே விழித்துக்கொள்ளும் கரூர் ஓலம் விழித்துக்கொள்ளுமா சேலம்ன்ற மாதிரி வழக்கம் போல் ஒரு அடி அடித்து தாக்கியிருக்கிறாங்க. அது சேலத்தில் நிகழ்ச்சி நடத்த போகிறதா, அடுத்து சேலத்தில் நடத்த போகிறதாக சொல்லப்படுகிறது. இதை வைத்து இன்றைக்கி வந்து விபரீத ஐடியாக்கள் கொடுக்கும் வில்லன்கள் அப்படிங்கிற மாதிரி, அந்த வில்லன்கள் யாருங்கிறது தெரியல. இப்போ எங்களுக்கு வாக்களிக்க போகிற மக்களை தற்கூரின்னு சொல்கிறீங்களே, அந்த மக்கள் தானே உங்களுக்கு வாக்களிச்சாங்க, அப்போ அவங்க தற்கூரியா இல்லையா? இப்போ எதுக்கு நீங்கள் வந்து பொதுமக்களை பார்த்து தற்கூரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதோட, இதுவரை அதே மக்களிடம் ஓட்டு வாங்கி கொண்டிருந்த நீங்கள் யாரு? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்கூரிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க கல்வி மருத்துவம்ல கை வச்சாரு, வேலை வாய்ப்பிலையும் கை வச்சிருக்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம்னு சொல்வது என்பது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பான்னு சொல்லி விஜய் பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் விமர்சனத்திற்கும் உள்ளாகி இருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த காஞ்சிபுரத்தில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசினது தான் அந்த பவள விழா பாப்பா கதையெல்லாம். சரி, விஜய் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, அல்லது இருக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி, தாவேக்காக்குள்ளே சுற்றி நடக்கக்கூடிய சில செய்திகளை நம்ம சொல்லிட்டு நான் போகலான்னு இருக்கேன். அதாவது தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கரூர் நடந்த இந்த சம்பவத்தை ஒட்டி நேற்று ஒரு நாள், இன்னைக்கு 2வது நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த கரூர் 2வது நாளாக இந்த சிபிஐ விசாரணை வந்து புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறாங்க. நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் விசாரணை நடந்த நிலையில் இன்றைக்கி 2வது நாளாக விசாரணை நடந்திருக்கு. கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர் மதியழகனும் 2வது நாளாக அந்த விசாரணையில் வந்து கலந்துக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் சேரப்போவதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. எல்லா செய்தி ஊடகங்களும் இதை வந்து இமேஜ் கார்டாக போட்டுட்ருக்காங்க. வருகின்ற 26 இல்லைனா 27ஆம் தேதி விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணைய போவதாக தகவல் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு செங்கோட்டையனுடைய கோட்டைக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15 வந்து டெட்லைன் வச்சிருக்காரு. அதுக்குள்ளே அதிமுக ஒருங்கிணைக்கணும், இல்லைனா நாங்கள் அடுத்த கட்ட முடிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டமே அதிரும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்படி அதிமுகக்குள்ளே சில அதிமுக தாவேக்கான விஷயங்கள் கூட சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழாவை தொடர்ச்சியாக திமுக முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. புத்தக கண்காட்சி இதெல்லாம் வச்சு அவங்க ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை விமர்சித்து விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது பாசாங்கு காட்டாத பாப்பாங்கிறதெல்லாம் அங்கே தான் பேசிட்டு இருக்கிறாரு. உதயநிதி அவர்கள் ரொம்ப தெளிவாகவே கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வெளிப்படையாக பேரை குறிப்பிடலை, ஆனால் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். புதுசாக வந்தவங்கன்னு சொல்லி அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கக்கூடிய விதமாகவும் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக எஸ்ஐஆரை பற்றி விஜய் அவர்கள் போட்ட வீடியோ மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. யாருமே எஸ்ஐஆரை இவ்வளோ டீட்டெயிலாக அல்லக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு அடிப்படையான விஷயங்களை மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னதில் உள்ளபடி அதுவும் வரவேற்புக்குரிய ஒரு விஷயம். அதில் அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரே மாதத்தில் எப்படி எல்லா இடத்துலையுமே உங்களால் எஸ்ஐஆரை அமல்படுத்தி அந்த பேப்பரை கொண்டு போய் இஷ்யூ பண்ணி அதை ஃபில் பண்ணி எப்படி வாங்க முடியுன்ற கேள்வியையும் அவர் கேட்டிருந்தார். ஒருவேளை அவங்க வரும்போது சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியே எங்கேயோ போயிருந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தார். அவங்க வருவாங்கன்றதுக்காகவே வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க முடியுமாங்கிற கேள்வியை உட்பட பல கேள்விகளை கேட்டாங்க. எஸ்ஐஆரில் இன்னைக்கு வரைக்குமே, எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்ட நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலே இருக்குது. ஒரு குளறுபடியும் குழப்பமும் எஸ்ஐஆரில் நிலவி கொண்டே இருக்கிறதுங்கிறத தொடர்ச்சியாக இடதுசாரிகளும் எதிர்கட்சி, அதாவது பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடிய அனைத்து தரப்பினருமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பீகார் மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு எப்படி 3 லட்சம் ஓட்டு எக்ஸஸாக வந்துச்சுங்கிற கேள்வி செல்வ பெருந்தை உட்பட கேட்டிருந்தாரு. அதே மாதிரியான கேள்விகளை போல பல கேள்விகள்
பல சந்தேகங்கள் எஸ்ஏஆரில் எந்த இடத்த யார் ஃபில் பண்ணணும், ஒருவேளை இவங்க இல்லைனா என்ன பண்ணுறது, அம்மா அப்பா இல்லைனா என்ன பண்ணுறது, வெளியூருக்கு போயிருந்தாங்க என்ன பண்ணுறது, இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள். இதில் வந்து பதில் தெரியாமலே அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸுக்கே அந்த பதில் தெரியல. நாங்கள் கேட்டு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் விசாரிச்சு சொல்கிறாங்க, நம்பரை கொடுத்துட்டு தான் போகிறாங்கன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுகிறது. இவ்வளவு குளறுபடியில் ஒரு எஸ்ஐஆரை நீங்கள் அமல்படுத்துறீங்க, அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா இது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்குங்கிற கேள்வியெல்லாம் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இந்த சலசலப்பு, பரபரப்பு, அதிர்வுகளுக்கு மத்தியில் தான் விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. உள்ளரங்கு நிகழ்ச்சி 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரி, அதில் என்ன பேசினாங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்ல போகிறதில்ல. இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப அழகாகவே அட்ரஸ் பண்ணுறாரு. குறிப்பாக காஞ்சிபுரத்தில் வந்து நீங்கள் அந்த பாலாறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி நெசவாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் அவங்க பேசினாங்க. ஆனால் அதை தாண்டி பரந்தூர் உட்பட அதை தாண்டி அந்த ஏரியாக்குள்ளே பிற மாவட்டங்களை சார்ந்தோ இல்லை பிற இடங்கள் நடக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை பற்றி விஜய் பேசுகிறாரான்னு கேட்டால் பேச மாட்டுறாரு. விஜய் அதையும் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் பதிவுகளாக போட்டதை நான் படித்தேன். ஸோ விஜய் அவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ ஒரு சென்னையில் விஜய் பேசுகிறாரு அப்படின்னா அந்த சப்ஜெக்டை மட்டும் பேசாமல் அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பொதுவான பிரச்சனைகளும் மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது அங்கே தெரியாதவங்க கூட அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்ன பரவாயில்ல, பேசுகிறது விஜய், தவேக தலைவர் விஜய் அவர் பேசுகிறாரு அப்படிங்கும்பொழுது அது மக்கள்கிட்ட இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி சொன்னதையே திருப்பி திமுகவுடைய விமர்சனத்தை மட்டுமே வைத்து தேர்தலை சந்திப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான சூழல் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. உங்கள் ரசிகர்களை நீங்கள் குஷிப்படுத்தலாம், அந்த உள்ளரங்கில் இருக்கிற 2000 பேர் கைத்தட்டல் வாங்கலாம். அதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் வரும்பொழுது பொது பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து பேசணும். நீங்கள் எப்படி பாலாரை கையில் எடுத்தீங்களோ, எப்படி நெசவாளர் பிரச்சனை கையில் எடுத்தீங்களோ, அதே மாதிரியான பிற பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பில் இருந்து சட்ட ஒழுங்கு சிக்கல் இருந்து இப்படி எல்லா விஷயங்களையுமே 100 விஷயம் இருக்குன்னா 100ஐயும் நம்மளால் சுட்டிக்காட்ட முடியாது. ஆனால் அந்த 100ல் ஒரு 10 முக்கியமான பிரச்சனைகளை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியல. ஸோ அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்கலான்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கமெல்லாம் வச்சுட்டு விஜய் அவர்கள் பேசின சப்ஜெக்ட் இருக்குல்ல, உள்ளபடியே அது வந்து விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு அந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது பரவாயில்ல. கரூர் சம்பவத்துக்கு பிறகு, மாநாட்டுக்கு பிறகு விஜய் அவர்கள் ரொம்ப அழகாகவே இதை வந்து எதிர்கொண்டாங்க. ஏன்னா கரூருக்கு பிறகு ஒரு பொது நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் தான் அவங்க வந்து நடத்துனாங்க. ஸோ ரொம்ப அழகாகவே அவர் வந்து பேசியிருந்தார். ஒரு விமர்சனத்தை எப்படியெல்லாம் வைக்கணுமோ அந்த டோனில் அழகாகவே வச்சிருந்தார். மாற்றம் பெற்றிருக்கிறது விஜயனுடைய பேச்சு, தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது. அதில் குறிப்பாக விஜய் அவர்கள் பேசினதில் அவர் சில இதெல்லாம் கொடுத்தாங்க, வாக்குறுதி மாதிரியான விஷயங்களை பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். அதையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதாவது எல்லோருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் ஒரு உறுதியாக இருக்கணும், கார் இருக்கணும் என்பதெல்லாம் எதிர்காலத்தினுடைய லட்சியம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார். அதற்கான வசதி வாய்ப்பையும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாக்கணுங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குறைந்தபட்சம் டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்காவது நிரந்தர வருமானம்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற வேலை வாய்ப்பு, கல்வி பாடத்திட்டத்தில் சீர்திருத்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். எந்த பயமுமின்றி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிற மாதிரி மாற்றம் கொண்டு வரணும். ரொம்ப அழகான விஷயம். மருத்துவமனைன்னு இப்போ எடுத்துக்கிட்டோம்னா பல இடங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஏன்னா மருத்துவர்கள் எங்கள் போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது, மருந்து பற்றாக்குறை இருக்குது. ஓப்பனாக மாசு அவருடைய பேட்டியில் பின்னாடி ஒரு டாக்டர் பல்ல கடிச்சிட்டு இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவில் இன்றைக்கி நிலைமை இருக்குது. பட் இந்த மாதிரி கட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேசுறது உள்ளபடியே கல்வி மருத்துவமில் கை வச்சார், வேலை வாய்ப்பிலையும் கை வச்சிருக்கிறாரு. ஆனால் இதையெல்லாம் எப்படி நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுப்போம்னு சொல்வது என்பது அது ரொம்ப அது நீங்கள் இப்போ ஏதோ ஒரு அடிப்படையான விஷயம் தெளிவுபடுத்தினா இந்த குற்றச்சாட்டு இருக்குது, இதை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இது சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்கூப் கொடுத்தீங்கன்னா இன்னும் அது வந்து மக்களுக்கு பரவாயில்லையே, ரொம்ப நுணுக்கமாக எதிர்காலத்தை திட்டமிட்டு அவர் பேசுகிறாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே சொல்லுவார், இப்படி நீங்கள் ஏன் பண்ணீங்க, அப்படி பண்ணியிருக்கலாமேன்ற அந்த ஐடியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை விஜய் அவர்கள் கையில் எடுத்தால் அடுத்தடுத்த கட்டங்களில் நல்லா இருக்குன்ற விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அதே போல் பருவமழை காலத்தில் மக்களும் விவசாயம் பாதுகாக்கப்படணும். ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய நெல் கொள்முதல் ஒழுங்காக செஞ்சுருந்தா 15 நாள் இன்றைக்கி வந்து நெல் வந்து இந்த ஈரப்பதம் எல்லாம் நீங்கள் ஈரப்பதத்தை நிர்ணயிக்கிறது தான் ரெண்டாவது, குறைஞ்சபட்சம் அந்த நெல்லை பாதுகாத்துருக்கலாம். இந்த நெல்லெல்லாம் நீங்கள் முளைக்கவே ஆரம்பித்து அவ்வளோ நெற்களும் வீணாகிட்டு இருக்குன்ற பிரச்சனை வந்து விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரமாக கொண்டு போகக்கூடிய சூழலையும் விஜய் அவர்கள் செஞ்சார்னா இன்னும் நல்லாவே இருக்குன்ற விமர்சனமும் ஒரு பக்கம் வைக்கப்படுகிறது. அதையும் அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கார். பருவமழை காலத்தில் மக்களும் விவசாயமும் பாதுகாக்கப்படணும், அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை வரைவை நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. தொழில்துறை வளர்ச்சியில் கவனம் செலுத்தணுன்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க.
அதே போல் சட்ட ஒழுங்கை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள். அதே போல் நம்ம வீட்டு பெண்கள் பயமே இல்லாமல் சமூகத்தில் வாழணும், பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, இதெல்லாம் அங்கங்கே ஒரு லைனில் நம்ம மாநாட்டில் சொன்னாங்களே, தீர்மானத்தில் ஒரு வரி படிச்சுட்டு போனாங்களே, ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு போயிருக்கேன். இதிலெல்லாம் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு இந்த சம்பவத்தில் இன்றைக்கி காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணாங்கன்னா அது இன்னும் ஒரு ஆக்டோபஸ் மாதிரி எல்லா கரங்களும் அந்த பிரச்சனையை மையப்படுத்தி நீ வச்சுருக்கீங்க, எல்லா பிரச்சனைகளையும் விஜய் வந்து அட்ரஸ் பண்ணுறாருங்கிற விஷயமெல்லாம் பேசப்படும். அதையெல்லாம் விஜய் அவர்கள் தவற விட்டுட்டாருன்ற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தொட்டு செல்வது என்பது நல்ல விஷயம். இன்னும் டீட்டெயிலாகவே பேசினாலும் நல்லாயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் சொன்ன அந்த விமர்சனத்தை பார்க்கும்பொழுது நிறைய விமர்சனம் இருக்குது. அதில் நான் 1-2 மட்டும் தொட்டு போகிறேன். எப்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கூத்தாடி கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் எங்களை கூத்தாடின்னு சொல்வதை பார்த்து நாங்கள் இன்னும் கவலைப்பட போகிறதில்லன்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தார். இது வரலாறு, இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும், யார் திமுகவுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். இப்போ என்னென்னா விஜய் கூட இருக்கிற மக்களை ஏண்டா தொட்டோன்னு திமுகவை நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை மாறும்னு சொல்லி விஜய் சொன்னது என்பது உள்ளபடி பெருசாக திட்டம் வச்சுருக்காங்களோன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் தற்கூரின்னு சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு விஜய் அப்படி தான் பேசினார். காரணமே இல்லாமல் தற்கூரின்னு பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. இப்போ எங்களுக்கு வாக்களிக்க போகிற மக்களை தற்கூரின்னு சொல்கிறீங்களே, அந்த மக்கள் தானே உங்களுக்கு வாக்களித்தாங்க, அப்போ அவங்க தற்கூரியா இல்லையா? அப்போ எதுக்கு நீங்கள் வந்து பொதுமக்களை பார்த்து தற்கூரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதோட, இதுவரை அதே மக்களிடம் ஓட்டு வாங்கி கொண்டு இருந்த நீங்கள் யார்? இப்போ அந்த மக்களை தற்கூரின்னு சொன்னீங்கன்னா தற்கூரிகள் போட்ட வாக்கு வாங்கினீங்களே, அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியையும் விஜய் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார். இந்த தற்கூரிகள் அனைவரும் சேர்ந்து தான் உங்களை மொத்தமாக வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இவங்க யாருமே தற்கூரி கிடையாது, இவங்க தான் தமிழகத்தினுடைய ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரியும் அந்த விஷயத்தை பேசியிருந்தார். இதை என்னை கேட்டால் இந்த விஷயத்தை வந்து கடந்து போயிருக்கலாம். ஏன்னா அதிமுகவை பார்த்து திமுகவினர் அதாவது அடிமைன்னு சொல்லுவாங்க. அந்த விமர்சனத்தை உட்படுத்தும் அந்த வார்த்தையெல்லாம் தவிர்க்கப்படணும். அடிமைன்னு சொல்கிறது, திமுகவை பார்த்து கொத்தடிமைன்னு சொல்கிறது, தாவேக்காவை பார்த்து தற்கூரின்னு சொல்கிறது, நாம் தமிழர் கட்சியில் பார்த்து ஜாம்பிகள்ன்ற வார்த்தைகள், இதெல்லாம் களையப்பட வேண்டிய இது ஒரு ஆரோக்கியமான வார்த்தையே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒருத்தனை இழிவுபடுத்துகிற மாதிரியான வார்த்தை இதையெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரியான விஷயங்களை விஜய் வந்து என்னமோ சொல்லிட்டு போகலான்னு தவிர்த்துட்டு போயிருக்கலாம். பட் இந்த தற்கூரிங்கிற வார்த்தையை ஒருவேளை அவங்கள காயப்படுத்திருச்சா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம கூட இருக்கிற மக்களை பார்த்து சொல்கிறாங்க, இது எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் விஜய் பேசுகிறான்னு தெரியல. தற்கூரிக்கு மட்டுமே ஒரு 2-3 நிமிஷம் விளக்கம் கொடுத்தாரு. இதுவும் விஜய் வந்து தவிர்த்திருக்கலாம்ங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வழக்கமாக திமுக அதே போல் பாஜக கட்சிகளை விமர்சித்து பேசுவது வழக்கம். ஆனால் காஞ்சிபுரத்து கூட்டத்தில் அதிமுகவையோ பாஜகவையோ விமர்சனம் பண்ணி அவர் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சில விமர்சனங்கள் வந்திருந்தது. அந்த விமர்சனங்கள் பத்திரிகை செய்திகளும் அதை தான் சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், எஸ்ஐஆர், கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலைய நிராகரிக்கப்பட்ட விவகாரம் பற்றி எதுவுமே அவர் வந்து பேசவே இல்லை. அதிமுகவையும் பாஜகவையும் குறிப்பிட்டு எதுவுமே பேசலை. கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு, கொள்கை எதிரியை பற்றி எங்கேயுமே பேசவே இல்லைங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டுமே தேர்தலை வெற்றியை கொடுத்துருவான்னு கேட்டால் துளியும் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. அரசியல் பார்வையாளராக நம்ம பார்த்துருக்கக்கூடிய நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா திமுகவுடைய தோல்விகளை பற்றி பேசுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்த போகிறோம், மக்கள் பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு எப்படி போய் சேர்க்க போகிறோம், இப்போ திமுகவுடைய தோல்வியை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிற எல்லா விஷயங்களையுமே கையை வச்சாதான் அந்த நீங்கள் அடைய விரும்பக்கூடிய வெற்றியை நோக்கி நீங்கள் நகர முடியுமே தவிர திமுக எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்தி திமுகன்னு சொல்வதால் மட்டுமே வெற்றி கிடைச்சிருமான்னு கேட்டால் அது ஒரு கட்டத்தில் என்னன்னா, ஆமாம் எப்போ பார்த்தா திமுக திட்டிட்டு திமுக ஓட்டு போட்டு போயிடலாமேங்கிற இந்த மனநிலைக்கு மக்களை கொண்டு வந்துடக்கூடிய சூழல் உருவாகும். இப்போ இந்த டிசைன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இதை பேசுங்க, இதை சொல்லுங்கன்னு சொல்லி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த செய்தியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே விஜய் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப பொதுப்படையாக மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுவதற்கு தயாராகவே இருக்கிறார். அவருக்கு அட்ரஸ் பண்ணக்கூடியவங்க இந்தந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆரோக்கிய கடவுள் இருக்கார்ல, அந்த ஆரோக்கிய கடவுள் சரியான முறையில் வரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் இன்றைக்கி வந்த ரிப்போர்ட்டரில் இந்த செய்தி வந்துருந்துச்சு. அதாவது நீங்கள் தலைப்பு செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. விழித்துக்கொள்ளும் கரூர் ஓலம் விழித்துக்கொள்ளுமா சேலம்ன்ற மாதிரி வழக்கம் போல் ஒரு அடித்து தாக்கியிருக்கிறாங்க. அது சேலத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறதா, அடுத்து சேலத்தில் நடத்த போகிறதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு வந்து ஒரு 3 இடம் கேட்டாங்க. கோட்டை மைதானம், அது போஸ் மைதானம், தாளமுத்து நடராஜன் மைதானம். இந்த 3 இடத்துலையுமே 2 இடம் வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வராது, ஏன்னா மக்கள் கூடுனாங்கன்னா நமக்கு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இதை வைத்து இன்றைக்கி வந்து விபரீத ஐடியாக்கள் கொடுக்கும் வில்லன்கள் அப்படிங்கிற மாதிரி
அந்த வில்லன்கள் யாருங்கிறது தெரியல. ஐடியா கொடுக்கறதுலாம் யார்? ஆரோக்கிய கடவுளாக தான் இருப்பார். சார் அவரை தான் தாக்கியிருக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை படித்து பார்க்கும்போது அப்படி தான், இந்த இடங்கள்லாம் சரியில்லை, ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சிட்ட பிறகு மறுபடியும் வந்து ஒரு ஸ்பேஷியஸான இடத்த பார்க்கறத விட்டுட்டு ஏதோ குறுகலான ஏரியாவை மட்டும் பார்க்குறாங்க. ஒரு 3-4 இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது போல் காவல்துறை இன்னும் அனுமதி கொடுக்கப்படலைங்கிற மாதிரியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை வைத்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயங்கள் தாவேக்காக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு இருக்குங்கிறத விஜய் அவர்கள் கவனிச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய நிகழ்வுகளாவது குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த சரியான நேரத்தில் இடத்துக்கு போய் சரியான மூலம் பிரச்சாரம் கொண்டு வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி திமுகவினுடைய தோல்விகளையோ, திமுகவினுடைய நிறைவேறாத வாக்குறுதிகளையோ, சட்ட ஒழுங்கு சிக்கல்களையோ, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளையோ, ஏன்னா பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி டிகேசி இளங்கோவன்லாம் பேசிட்டு தான் இருக்கிறார். அமைப்பு செயலாளராக, அதாவது திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்கக்கூடியவங்களாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காஞ்சிபுரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த இடத்துல நீங்கள் எல்லா பிரச்சனையுமே நீங்கள் பேசிருக்கலாம். விஜய் அவர்கள் 1 மணி நேரம் பேசினாலும் கேட்கறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். ஏன்னா அவர் மக்கள் வந்ததே விஜய் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்காக தான். இப்போ சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம புஷியானந்த் சொன்ன மாதிரி அவர் இட்டுன்னு போகிறது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குங்கிற சொன்னார் இல்லையா, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் கலைக்கப்பட்டு சரியான முறையில் இதை வழி நடத்துவார் விஜய் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இப்படி பல விமர்சனங்கள், பல குற்றச்சாட்டுகள், பல ஆதரவு கருத்துகள், பல எதிர்ப்பு கருத்துக்களுக்கு மத்தியில் விஜய் அவர்களுடைய பயணம் மறுபடியும் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பயணம் எங்கே போய் அவரை நிப்பாட்ட போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.